என்ன சுந்தரி, சாப்பிட்ற ஐடியா இல்லையா? என்னதான் நினைச்சிட்டு இருக்க? அந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கணுமா உனக்கு? சரி, ஓகே, முடிஞ்சு நானே ஃபங்க்ஷன் போயிட்டு வந்துட்டேன், எல்லாமே சால்வ் ஆயிடுச்சு. திரும்பவும் இப்படியே உட்காந்துருந்தா என்ன அர்த்தம் சுந்தரி? என்னதான் நினைப்பு உனக்கு? ஆ? ஆமா, இப்போ எங்க போயிட்டு வரீங்க? உங்க அம்மா சொல்லிட்டாங்களா? அவங்க சொல்றாங்க சொல்லல. எங்க போயிட்டு வந்தீங்கன்னு கேட்டேன். சுந்தரி, எங்கேயும் போல. உங்க வீட்டுக்கு தான் போனேன். எதுக்காக? போய் அங்க நல்ல பஞ்சாயத்தை கூட்டிட்டு வந்துட்டீங்களா? பெரிய பிரச்சனை ஆயிட்டா? ஒரு பிரச்சனையாகல. என்ன பிரச்சனையாச்சு? சின்ன சண்டை தான், ரெகுலரா இப்பவும் வர சின்ன சின்ன சண்டைகள் தான் உங்க அப்பா அம்மாவுக்கு. வேற என்ன? ஆ, ஏங்க, ஏன் ஏன் இப்படி போய் அங்க ஒரு பிரச்சனையை உருவாக்கி அவங்களுக்குள்ள தேவையா அதெல்லாம்? எனக்கு என்ன ஆசையா அவங்களுக்குள்ள சண்டை வரணும்னு? ஏன் சுந்தரி, சும்மா நீ ஒரு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாம இருந்திருந்தா அங்கேயே நான் போயிருக்க போறேன். சொல்றத கேட்டுட்டு ஓகே ஆமா அப்படி இப்படின்னு ஏதாவது ஒன்று சொல்லியிருந்த அப்படின்னா சரின்னு சொல்லி நான் ஏன் சுந்தரி அங்கே போக போறேன்? சொல்லு. நீ சொல்றத கேட்கல, நீ ஒரு ப்ராப்ளம் பண்ணிட்டு இருந்த. சரி, அவங்கள்ட்ட போய் நான் எதுக்கு போனேன் அப்படின்னா உங்க சித்தி வீட்டில் சொல்லிடுங்க சுந்தரிக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்றதுக்காக தான் போனேன். சரியா? ஆனா அங்க பிரச்சனை அப்படி இப்படி ஆயிட்டு நான் என்ன செய்ய? இங்க நடக்கிறது இங்க நடக்கிறதோட இருக்கட்டும். எதுக்கு அங்க போய் சொல்றீங்க எல்லாம்? என்ன சுந்தரி பேசுற? சொல்லாம எப்படி? சொன்னாதானே அவங்களுக்கு விஷயம் தெரியும். எதனால பிரச்சனை, ஏன் பிரச்சனை அப்படின்னு சொன்னாதானே சுந்தரி விஷயம் தெரியும். அதை விட்டுட்டு சும்மா ஏன் சொன்ன, எதுக்கு சொன்னான்னு கேட்குற? ஆ? இனிமே ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனா உங்க அம்மா கூப்பிட மாட்டாங்கல்ல? ஓ, இந்த மாதிரி இருக்கா, அவளை எதுக்கு நம்ம கூப்பிடணும் வைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல? அதுக்காக தான். அதுக்காக தான் இனிமே எந்த ஃபங்க்ஷனாக இருந்தாலும் சுந்தரிக்கு ஃபோன் போட்டு சொல்லாதீங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரியா? உனக்கே தெரியும் டாக்டர் என்ன சொன்னாங்க. எல்லாமே விஷயத்த கேட்டே இல்லை. அப்புறம் என்ன நீ திருப்பி திருப்பி என் கூட சண்டை போடுறது நல்லாவா இருக்கு? சரி, இப்போ என்ன உங்களுக்கு? இங்க பாரு, எனக்கு ஒன்றும் கிடையாது. எனக்கு ஒன்றும் இல்லை. நீ சாப்பிட்டேன்னு வேலை முடிஞ்சுச்சு. இப்போ என்ன சொல்ல வர? எடுத்துட்டு வரவா? வேணாம் வேணாம், எனக்கு வேணும் அப்படின்னா நானே பார்த்து போட்டு சாப்பிட்டுக்கிறேன். எடுத்துட்டுலாம் ஒன்றும் வர வேணாம். சுந்தரி, விளாடாத. சொல்றத கேளு. உன்னோட ஹெல்த்துக்காக தான் நான் சொல்றேன். என்னோட ஹெல்த்துக்காக நான் சொல்லல. சரியா? எடுத்துட்டு வரவா? எனக்கு தெரியுங்க, வேணுமா வேணாமா அப்படின்னு. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? வேணும்னா நான் போயிட்டு வாங்கிக்க போகிறேன். போறீங்களா கொஞ்சம்? ஏற்கனவே செம்ம டென்ஷனாக இருக்கேன் உங்கள் மேலே. சும்மா சும்மா திரும்ப வந்து என்கிட்ட ப்ராப்ளம் பண்ணாதீங்க. நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன். பிரச்சனை பண்றது நான் கிடையாது. நீ தான் இப்ப பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. எதுவுமே சொல்றது புரியாம நீ தான் பண்ணிட்டு இருக்க சுந்தரி. நான் கிடையாது, தெரியுமா? ஆமாம் ஆமாம், எல்லாத்துக்கும் காரணம் நான் தான். உடனே என்ன சொல்லிடுவீங்களே? சரி சரி, வீடு. சுந்தரி. வாங்க அத்தை. ஆ, வரேன்ப்பா. என்ன பண்ணிட்டு இருக்கா? நீங்களே என்ன பண்ணிட்டு இருக்கான்னு பாருங்க. சாப்பிட்றதெல்லாம் இல்லை, சாப்பிட்றதெல்லாம் கிடையாது போல. முடியவே முடியாது, வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. ஏமா அப்படி பண்ணிட்டு இருக்க? சாப்பாடை போய் ஏன் வேணான்ட்டு இருக்க? இங்க போங்க மாப்பிள்ள, நான் அவர்கிட்ட பேசிட்டு வரேன். ம், சரிங்க அத்தை, சொல்லுங்க கொஞ்சம் எடுத்து. நான் சொல்றேன், நீங்க போங்க. என்னம்மா, என்ன இப்ப இங்க வந்திருக்க? சொல்லல வரேன்னு கூட சொல்லலடி. சொல்லாம தான் வந்தேன். இப்ப என்ன வீட்ல பிரச்சனை பண்ணிட்டு இருக்க நீ? சும்மா இருக்க மாட்டியா? ஆ, சொல்லு. பிரச்சனைனா அப்புறம் இவர் பண்றதெல்லாம் கரெக்டா? தேவையில்லாம எதுக்கு அங்க வரணும்? அங்க வந்து உனக்கும் அப்பாவுக்கு இப்ப சண்டை. இதெல்லாம் தேவையா? சொல்லுமா நீயே. விடு, அதுக்கு என்ன பண்றது? பேச்சுவார்த்தையில பேசிட்டு இருக்கவே சண்டைகள் வரதானே செய்யும். இதுக்காக நீ ஏமா மாப்பிள்ளை கூட சண்டை போட்டுட்டு இருக்க? பாவம் இல்லையா? இங்க பாரு, அவர் வந்து அவருக்காக சொல்ல கிடையாது, இல்லை உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகக்கூடாது அப்படின்னு அவர் சொல்ல கிடையாது. அவர் என்ன சொல்ல வராருன்னா, இந்த மாதிரி நேரத்தில் வேண்டாம், திஷ்டி பட்ட மாதிரி இருக்கும், அப்புறம் டாக்டர் வெளில போகக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதனால தான் அவர் வேணான்னு சொல்கிறாராம். இது எனக்கு புரியாமல் நான் தான் உன்கிட்ட ஃபோனை போட்டு வந்துரு வந்துரு வந்துருன்னு உன்னை பாடா படுத்திட்டேன். நான் பண்ணது தான் ரொம்ப ரொம்ப தப்புமா. அப்படி நான் பண்ணியிருக்க கூடாது. இப்போ உன்கிட்ட எடுத்து சொல்கிறதுக்காக தான் நான் வரேன். தயவு செஞ்சு மாப்பிள்ளை மேலே நீ கோவம் படாத சுந்தரி. பாவம் அவர். அவர் என்ன பண்ணுவார்? ஆ, சரியா? உனக்காக தான் அவர் சொல்கிறாரு. உன்னை எங்கேயும் கூட்டிகிட்டு போகாமல் இருப்பாரா என்ன? அப்படிலாம் கிடையாதுல்ல. இந்த நல்ல விஷயத்துக்காக தான் அவர் இப்படி பொறுமையாக இருக்காருன்னு சொல்கிறாரு. புரிஞ்சுக்கோமா. என்னம்மா சொல்கிறதெல்லாம் சரிம்மா. அங்கே வந்து பாவம் அப்பா கிட்ட நீ
அடி வாங்க போய் அப்பா உன்னை திட்டி உங்களுக்குள்ள சண்டை தானே, அந்த பேச்சே விடு. அப்பாக்கும் எனக்கும் 1008 சண்டைகள் வரதான் செய்யும். ஒரு நாளைக்கு 100 கூட வரும். அந்த பேச்சை நீ விடுமா, அதை பார்த்துக்கிறேன். கோவப்படாம நீ பாட்டுக்கு இரு, சரியா? நீ ஒண்ணுமா சும்மா கோவப்படாதன்ட்டு. இப்போ என்ன, அம்மா இந்த மாதிரி நீ பண்ணிட்டு இருப்பேன்னு தெரிஞ்சுதான் நான் இங்கே வந்தனே, தெரியுமா? சாப்பாடு எடுத்துட்டு வரவா? சரிம்மா, சாப்பிட்டுக்கிறேன். கோவம்தான், கிளம்பிட்டேம்மா. கிளம்பிட்டு கூட்டிகிட்டு போகாமல் போகிறாரே அப்படின்னு ஒரு சின்ன கோவம், வேற ஒன்றும் இல்லை. வேணும்னா கூட்டிகிட்டு போகாமல் இருக்கு சொல்லு. இதனால தானே, இதுக்காக நமக்கு ஃபங்க்ஷன் போகிறத விட முக்கியம் இதுதாம்மா. இதை விட வேற என்ன? இதுக்காக நீ எவ்வளவோ கஷ்டப்பட்டன்னு அடிக்கடி உனக்கே தெரியும், சொல்லுவ. அப்புறமும் நீ பிரச்சனை பண்ணுறது நல்லாவா இருக்கு? சரி சரி விடுமா, சரி வா, 2 பேரும் சேர்ந்தே சாப்பிடுவோம். ம் வா. அமலுக்குட்டி, என்னடா அப்படி பார்க்குற? யாரா இது இந்த மாதிரி துணியெல்லாம் போட்டிருக்கதுன்னு பார்க்குறியா? அவளுக்கே நீ பார்த்தோன்னா அடையாளம் தெரில போல. எடி, உன் அம்மா தாண்டி நானு. ட்ரெஸ் நல்லா இருக்கா? எப்படி இருக்குன்னு பாரு. அழகா இருக்கேன் அந்த ட்ரெஸ்ஸில். அம்மாக்கு இந்த மாதிரி நைட்டி போடணுன்னு ரொம்ப ஆசைடி. அதுவும் நைட்டியில் வகை வகையாக வந்திருக்கு. நல்லா இருக்கா? இவ இதை போட்டோன்னு யாரோ இவருன்னு பாப்பா போல. யாருன்னு இவளுக்கே அடையாளம் தெரிலன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு மாதிரி ஆளு முழிச்சிட்டு நிற்கிறா. இங்கே பாரு அமுதா, எனக்கு இந்த துணி நல்லா இருக்கா? ஏன் சசி? என்னது சசி, கையிட்ட ஒரு மாதிரி இருக்கு. அந்த இடம் நல்லா இல்லையே. இதுக்காண்டி தான் நான் பார்த்தே எடுத்தேன். நமக்கு இந்த காலர் வச்சது நல்லா இருக்கு பாரு. உனக்கிட்ட கழுத்துக்கிட்டலாம் என்னமோ போல தெரியுதே. ஆனால் நல்லா இருக்கு, நல்ல பிங்கு கலரு. ஆனால் கழுத்துக்கிட்டலாம் நல்லா இல்லை சசி, என்னமோ போல இருக்கு. பார்க்கும்போது எடுக்கும்போது நல்லா இருந்துச்சு, வச்சு தானே பார்த்து எடுத்த. கழுத்தில் நீ பார்க்கலையோ ஒரு வேலை? பார்த்து தான் அமுதா எடுத்தேன். என்னமோ போல இருக்கு. போட்டு பார்த்தேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் நீ சொல்கிறாப்புல இந்த கைக்கிட்ட தான் என்னமோ போல கேப் விட்டு இருக்கு. உனக்கு அது காலர் நைட்டி அப்படியே நல்லா கவர் பண்ணிட்டு நல்லா இருக்கு. எனக்கு பற்றியா என்னமோ போல இருக்கு. அதுக்காண்டி தான் யோசனை பண்ணிட்டு நான் பாட்டுக்கு இருக்கேன். நல்லா இல்லை தானே? என்ன செய்யலாம்? அந்த அண்ணன் திருப்பி ஒரு நாள் வருவானுவல்ல. இன்னைக்கு என்ன கிழமை? திங்கக்கிழமையாக்கும். வெள்ளிக்கிழமை வரும்ல அந்த அண்ணே. கலாட்டி அப்படியே 10:30 மணி அப்படியே அந்த அண்ணன்கிட்ட கொடுத்துட்டு ஒன்று விட்டு மாதிரி ஒரு காலர் நைட்டி நான் வாங்கிக்கிறவா? ஆ லூசா சசி நீனு? நான் எப்படி நல்லா 100க்கு 10 திருப்பு எடுத்து எடுத்து பெரட்டி காலர் எப்படி, துணி எப்படி, டிசைன் எப்படி, இந்த டிசைன் போகுமா போகாதா அப்படின்னு பெரட்டி பார்த்து அத்தனை திருப்பு எடுக்கிறேன். நீ எதுக்கு மெண்டல் மாதிரி ஒன்றே ஒன்று தான் எடுத்த. இது எனக்கு பிடிச்சிருக்கு, பிங்க் கலரு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இந்த ஒன்றையும் எடுத்த. அதுவும் இப்படி இருக்கு. நல்லா தானே பார்த்து எடுத்த. அப்புறம் எப்படி தான் இப்படி எடுத்த? இப்படி என்னமோ போல இருக்கு. சரி விடு, நான் மாற்ற போகிறேன்ப்பா. அந்த அண்ணன் வெள்ளிக்கிழமை வரும்ல, அப்போதைக்கு இதை மாற்றிட்டு ஒன்று விட்டு காலர் நைட்டி மாதிரி நான் எடுத்துக்கிறேன். நல்லா இருக்கு, சரி போடலான்னு எடுத்தேன். இப்படி ஆயிப்போச்சு. என்ன சசி, அமுதா, ட்ரெஸ் எல்லாம் கலர் அட பாடுறா இங்கே. சசி, இது என்ன மாடல் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்க? அடடே, என் பொண்டாட்டி அமுதா கலக்குறாளே. அமுதா நல்லா இருக்கு அமுதா. நான் கூட நீ இந்த ட்ரெஸ்ஸை சொன்ன உடனே என்னமோ ஏதோ எப்படி இருக்கோ நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ அப்படின்னு நினச்சிட்டே வந்தோம்டி. ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கே, ஒன்று போல அழகா இருக்கே. நான் நினச்சே பார்க்கல இந்த அளவுக்கு உனக்கு ட்ரெஸ்ஸு நல்லா இருக்கும்னு. நல்லா இருக்கு அமுதா. சசி, உனக்கு நல்லா தான் இருக்கு. ஏன் மூஞ்சி ஒரு போக்கில் போகுது? ஏன் என்னாச்சு அமுதா, என்னாச்சு இந்த சசிக்கு? அட நீங்க வேற, சசிகிட்ட நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. சசிக்கு நல்லா இல்லையா, என்ன விட்டு தான் நல்லா இருக்கா. கழுத்துக்கிட்ட அங்கே வருங்க ஒரு மாதிரி இருக்குல்ல கையெல்லாம், அதனால பிடிக்கலையா. அதான் மூஞ்சி ஒரு போக்கில் போகுது, மாற்றணுமா. ஏங்க நல்லா தானே இருக்கு. ஏன் சசி, இந்த மாதிரி கழுத்தெல்லாம் போட்டு அவன் வீட்டுக்காரன் திட்டுவானா என்ன? அதெல்லாம் திட்ட மாட்டான், நீ வச்சது தான் சட்டம் எனக்கு தெரியும். அப்புறம் எதுக்கு மூஞ்சி இப்படி வச்சுக்கிட்டு இருக்க? டிசைன் எல்லாம் நல்லா தான் இருக்கு, போட்டுக்க. அதெல்லாம் திட்ட மாட்டாருங்க மாமா எங்கள் வீட்டுக்காரு. அதெல்லாம் எதுக்கும் திட்ட மாட்டார், அவர் பாவம். அவரை சொல்லலாம் கூடாது, கோளாறு. என்ன ஊரு சனம் என்னமோ பேசுமோ அப்படின்னு தான் ஒரு பக்கம் எண்ணம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அட என்னத்த பேசுது, அழகாத்தான் இருக்கு அமுதா. செம்மையா இருக்கு அமுதா உனக்கு.
இந்த ரெங்கராசை பாரு, பொண்டாட்டிக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்கு எத்தனை திருப்ப தான் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லுமோ தெரியல. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. உனக்கு என்ன, உன் துணி தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டோம்ல, அப்புறம் என்ன? வாரேன் அமுதா. ஆமா, எனக்கு என்னமோ விருப்பமே இல்லை. என் ட்ரெஸ்ஸை விட ஒன்று விட்ட பார்த்த உடனே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இப்போ. அதனால நல்லா இல்லையோ நல்லா இல்லையோன்னு ஒரு மாதிரி தோணுது. விருப்பமே இல்லைப்போ, நான் போறேன். இது என்ன லூஸா அமுதா? நல்லா இருக்குங்குது ஒரு மூச்சு, அப்புறம் நல்லா இல்லைங்குது. எதுக்கு தான் நல்லா இருக்குங்குது, எதுக்கு தான் நல்லா இல்லைங்குதுன்னு எனக்கே தெரியல. என்ன அம்லே, அம்மா பத்தியா இன்னைக்கு கலக்கலா ட்ரெஸ் இருக்கு. அட நீங்க வேறங்க, வாடி வாடின்னு இவளை இந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு கூப்பிடுறேன், இப்படி பார்க்குறா. அப்புறம் மேலே பார்க்குறா கீழே பார்க்குறா இப்படி பார்க்குறா. இது நம்ம ஆத்தா தான் பாப்பாலே என்னமோ தெரில, நம்ம அம்மா மாதிரி தெரிலையே. இவ யாரா இருக்குன்னு தான் வெறிக்க வெறிக்க பார்க்குறான்னு நினைக்கிறேங்க. அவளுக்கே நீ அடையாளம் தெரிலங்க, இப்படி வெறிக்க வெறிக்க பார்க்குறா. அட கடவுளே, அம்மாவும் உனக்கு அடையாளம் தெரியலையடி தங்கமயிலு. சரி சரி வா அமுதா, உண்மைக்குமே சொல்கிறேன், சசியோடது கூட என்னமோ போல நல்லா இல்லை, உன்னோடது அழகா இருக்கு அமுதா. சூப்பராக இருக்கு தெரியுமா இந்த ட்ரெஸ்ஸு. நல்லா தாங்க இருக்கு, எனக்கும் பிடிச்சி தான் எடுத்தேனே. எப்படியும் உங்களுக்கு பிடிக்கும்னு நினச்சேன். அப்புறம் உங்கள் அம்மா பார்த்துச்சு, பார்த்துட்டு மூஞ்சி ஒரு பக்கம் சிலுப்பிக்கிட்டு போச்சு. நீ என்ன வேணாலும் பண்ணு போ அப்படின்ட்டு நான் அதை பெருசாக எடுத்துக்கல. ஐய, அதுக்கு பிடிச்சிருக்குமா? இது வேற ஏதாவது கோளாறு நொட்டம் சொல்லாம். நான் சொல்லிட்டு இருக்கட்டும், அதெல்லாம் நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன், பார்த்துக்கோங்க அம்மா. சொன்னா சொல்லட்டும். அது மாதிரி அந்த காலம் மாதிரியேவா அந்த காலத்தில் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியும்? காலம் மாறிடுச்சு, மாற மாற நம்மளும் மாற வேண்டியதுதான். என்ன அமுதா சொல்கிற? அப்புறம் இப்பெல்லாம் பொம்பளை பிள்ளைங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸோ அதே மாதிரி அவங்க அம்மாளுக்கும் வருது, கலந்து கலந்து அப்படியே ஒரே கலரில் மேட்சா மேட்சா. அது மாதிரி உனக்கும் அவங்களுக்கும் எடுக்கணும்னு எனக்கு ஒரு ஆசை இருக்கு அமுதா. எனக்கும் நினப்பு இருக்குங்க, கரெக்டாக சொன்னியா. நான் அப்போ நினச்ச பட்டு சேலையிலையும் பாப்பாளுக்கு ஒரு பட்டு பாவாடை எடுத்து தைச்சிருவோம் அப்படின்னு நினச்சேன். ஆமாம், சொல்லிட்டீங்கல்ல, எப்பா தீபாவளி பொங்கலுக்கு ஒரே மாதிரி எடுத்துருவோம். ஆமாம் அமுதா, நீ என்ன எடுத்துருவோங்கிறது நான் கண்டிப்பாக உனக்கு எடுத்து தரேன். சரிங்க.